திருச்செந்தூர் முருகா திருமுருகா, திருச்செந்தூர் முருகா திருமுருகா, துணை வருவாய் முருகா திருமுருகா, எங்களுக்கு துணை வருவாய் முருகா திருமுருகா மால்மருகா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. இன்றைய தினம் இந்த ஆன்மீக தகவலை தூங்குவதற்கு முன்னால், இன்றைக்கு காலமெல்லாம் முருகப்பெருமானுடைய அருளை, முருகனுடைய புகழை பேசி 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 இறுதியிலே சொற்பொழிவுக்காக லண்டனுக்கு சென்று திரும்பி வரும்போது திருத்தணி அருகே அவருடைய உயிர் பிரிந்தது. திருமுருக கிருபானந்த வாரியாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். அவர்களெல்லாம் அருளாளர்கள். என் போன்று பலர் பேசுகின்றோம் என்றால் அவர்களுடைய அடியொற்றி அவர்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு பேசுகின்றோம். காலமெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மறைக்கும் நம்முடைய இந்து தர்மத்துக்கும் சேவை செய்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார். 63 நாயன்மார்களுள் 64வது நாயன்மாராக அவரை நாம் சேர்த்து வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய பிறப்பானது எப்படிப்பட்ட பிறப்பு! கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் இந்த தமிழ் சமுதாயத்திலே ஊரெங்கும் ஓடி 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 திரைக்கடல் தாண்டி இந்த ஆன்மீகத்தையும் முருகனுடைய பெருமைகளையும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய பெருமைகளையும் பரப்பியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். அவருடைய பாதங்களுக்கு நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு அவருடைய புகழ் மேன்மேலும் ஓங்குவதற்கு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய ஆன்மீக தகவல். இந்த திருச்செந்தூர் கோவில் இருக்கின்றதல்லவா, அதிலே 3வது பிரகாரத்திலே வடப்புறம் கடலை நோக்கி இறங்கினால் வள்ளி ஒளிந்த குகைக்கு செல்லும் வழி இருக்கின்றது. வள்ளி இந்த குகைக்குள் வந்து எதற்காக ஒளிய வேண்டும்? அதற்கெல்லாம் ஒரு சில கதைகள் கூறப்படுகின்றது. வள்ளியை முருகன் சிறையெடுத்து வரும்போது வள்ளியினுடைய தந்தை நம்பிராசன் முருகனை துரத்தினாராம். அவரிடமிருந்து பாதுகாப்பதற்காக வள்ளியை இந்த குகையிலே முருகன் ஒளித்து வைத்ததாக ஒரு கதை சொல்லப்படுகின்றது. மற்றொரு கதை என்ன தெரியுமா? தெய்வானை பரதர் குலத்திலே பிறந்தவள். அவள் கன்னியாகுமரியை ஆண்ட மச்சேந்திரனுடைய மகள். அவள் அழகை கண்ட முருகன் தெய்வயானையை இரவிலே கடத்தி வந்து விடுகின்றார்.